உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பெண்கள் வந்து ஜிம்முக்கு போனாலே அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பல்கியாக மாறிடும், பையன் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும். வேண்டாம், ஜிம் வந்து உமனுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது எப்படி நீங்கள் போனதும் மசில் பில்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ் எங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா உடம்புக்குள்ளேயே? உப்பி தானே போவீங்க. அப்போ அதை கரைக்கிறதுக்கு ஒரு ஜிம் தேவைப்படுதில்ல. ஜிம் லேடிஸ் போகிறதுனால மசில் பில்டிங் ஆகாது. அந்த காலத்தில் வீட்டு வேலை செஞ்சதுனால அவங்க உடம்பு மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. செய்யாமல் இருக்கிறதுனால இப்போ வீட்டில் போயிட்டு நீங்கள் திரும்பவும் மாவு எடுத்து வச்சு ஆட்டுக்கால் ஆட்டிட்டு இருக்க முடியாது, அம்மி அரைச்சிட்டு இருக்க முடியாது. முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டில் விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஜிம்முக்காக நீங்கள் போய் தான் ஆகணும். மென்னுக்கு ஈக்குவலாக நீங்கள் எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஆனால் மென்னுக்கு ஈக்குவலாக உங்களோட ஹார்மோன்ஸை கொண்டு வர முடியாது. பேசிக் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்தன் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ உடம்பேற்றி காமிக்கிறதுக்கோ உமன்ஸ் வந்து ஜிம் போனால் அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக மென்னை கம்பேர் பண்ண உமனுக்கு வந்து ஃபிட்னஸ் அதிகமாக தேவைப்படுது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வராதீங்க. கண்டிப்பாக போக சொல்லுங்கள். டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஃபேஸ் பண்ண போகிறது உங்களோட பிள்ளைங்களாக தான் இருக்கும். ஸோ நான் என்னோடய பர்சனல் ஸ்டோரியிலேருந்து சொல்கிறேன். நான் ஜிம் போகணும், நான் வந்து லைக் ரீசெட் பண்ணணும் லைஃப் அப்படின்னு நான் எடுத்து எங்கள் வீட்டில் நான் ஜிம் போகிறேன்னு சொல்லும்போது டோட்டலாக அவங்க சொன்ன ஆன்சர் வந்து நோ. ஏன்னா ஜிம் வந்து பெண்கள் வந்து ஜிம்முக்கு போனாலே அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பல்கியாக மாறிடும், பையன் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும். வேண்டாம், ஜிம் வந்து உமனுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சரிங்க, நீங்கள் உமன் வந்து வீட்டில் இருந்தப்போ மாவு அரைக்கும் போது கூட ஆட்டினாங்க, துணி துவைச்சாங்க, வீடை கழுவுனாங்க, கூட்டினாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் செய்ய டைம் இல்லை. ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க? வெளில வேலைக்கு போயிடுறாங்க, இங்கே வாக் பண்ண போயிடுறாங்க, ஃபிட்னஸ் பண்ண போயிடுறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ் எங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா உடம்புக்குள்ளேயே? உப்பி தானே போவீங்க. அப்போ அதை கரைக்கிறதுக்கு ஒரு ஜிம் தேவைப்படுதில்ல. அது எப்படி நீங்கள் போனதும் மசில் பில்ட் ஆகிடும். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான்ஸ் இருக்குது, அதனால மசிலோட ஹார்ட்னஸ் அமைப்பு இப்படி இருக்குது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. டெஸ்டோஸ்டெரான்ஸுங்கிறது இருக்குது உங்கள் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்களோட ஹேருக்கு உங்களோட பெண்ணுனா இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் எப்படி ஹார்மோன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால்? ஸோ எப்படி ஒரு பெண் வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெண்களும் வந்து ஜிம்முக்கு போகலாம்? ஒன்றுமே இல்லைங்க. நான் ரொம்ப வீக்கராக ஒர்க் அவுட் பண்ணால் தான் மசில் ஸ்ட்ரென்த் தேவைப்படும். பாடிக்கு வந்து நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் தேவைப்படும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பேக் பெயின், நீ பெயின் வந்துடும், பாடி ஒபீஸ் ஆகிடும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடும். இப்போது பீரியட்ஸ் கூட தள்ளி போகும். இப்போ அந்த இடத்துல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வேணும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் ஜிம் நீங்கள் போகிறீங்க. மசில் பில்டிங்காக போகக்கூடிய விஷயமே ஜிம் கிடையாது. ஜிம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு என்ன தெரியுமா மீனிங்? இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னா அது ஸ்பெசிஃபிக்கான மசில்ஸை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறது தான். இப்போ உங்களுக்கு வந்து கை வீக்காக இருக்கும், லெக் வீக்காக இருக்கும், அந்த பாட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸு, ஜூம்பா, யோகா, அப்புறம் வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி உள்ளக்கூடிய ஸ்போர்ட்டு. ஆனால் எல்லாரும் தான் பண்ண முடியுமா? முடியாது. பேட்மிண்டன் ஆட முடியாது, ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஜிம்மு பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவீங்க, சைக்கிளிங் பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க. இது மூலிமா உங்களோட பாடிக்கு கலரிஸை மெயின்டைன் பண்ணிப்பீங்க, உங்கள் பாடியை வந்து டோனோடாக வச்சுப்பீங்க. இதுக்கு மட்டும் தான் ஜிம் போகிறது காரணம். ஜிம் லேடிஸ் போகிறதுனால மசில் பில்டிங் ஆகாது. 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இது நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் வீட்டு வேலை செஞ்சதுனால அவங்க உடம்பு மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. செய்யாமல் இருக்கிறதுனால இப்போ வீட்டில் போயிட்டு நீங்கள் திரும்பவும் மாவு எடுத்து வச்சு ஆட்டுக்கால் ஆட்டிட்டு இருக்க முடியாது, அம்மி அரைச்சிட்டு இருக்க முடியாது. முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டில் விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஜிம்முக்காக நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ ஒன்று இதை பண்ணணும், ஒன்று அதை பண்ணணும். இப்போ இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் ஜிம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸை வந்து அனுப்புங்க. அவங்களுக்கு தான் வந்து மென்னை கம்பேர் பண்ணும்போது ஃபிட்னஸ் அதிகமாக தேவை. இல்லைன்னா என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டைங்கிறது ஃபார்ம் ஆகிறது வந்து ஈஸியாக ஆகாது. ஏன்னா எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் உடம்புக்கு தேவை. இந்த மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குதோ அந்தளவு ஆல்கோல் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதனால் உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபிட்னஸ் தேவைப்படுது. அதில் போயிட்டு இங்கே லிஃப்ட் பண்ணனால 99% சொல்கிறேன், 1000% சொல்கிறேன், மசில் பில்டிங் ஆகாது. வேணா டோனாக இருக்கலாம். அதுமாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, என் பொண்ணு இழைச்சி போயிட்டா. நான் சொல்கிறேன், அவங்க உடம்பு வாகு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இப்போ சப்பியான உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த தோட்டத்தில் ஷேப்பாக இருப்பாங்க. இப்போ உடம்பு வாகு சின்ன வயசில் ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு இருக்கும். அதனால ஜிம் போனதுனால வந்து என் பொண்ணு வந்து இழைச்சி போயிட்டா பண்ணிட்டா அப்படின்னா நடக்கவே நடக்காது. அது சும்மா போய் சொல்கிறது. நீங்கள் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கணும், அப்படி பண்ணியிருக்கலாம். நீங்கள் கரெக்டாக நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து ஜிம் போனீங்கன்னா உங்கள் நேச்சுரலாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன ஜெனட்டிக் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொன்னது என்னென்னா,
பெண்களுக்கு ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் இந்த யூட்ரஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம ஏர்லியாகவே ஜிம் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு இருக்காது அப்படின்றத சொன்னாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? அதானே சொன்னேனே உங்களுக்கு. நீ ஏர்லியாக பண்ணால் தான் ஆர்கானிக் ஸ்ட்ரென்த்ரான்னு சொல்கிறேன் நான் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ 30 வயசுக்குள்ள நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த 35 ஏஜுக்கு அப்புறம் உங்கள் ஹார்மோனோட சப்போர்ட் கம்மியாகும் போது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபீஸ் ஆகிடுவீங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் மோசமாயிடும், உங்களுக்கு வந்து டோட்டலாகவே உங்கள் ஃபிசிக் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நான் சொல்கிறேன் ஃபிட்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க மென்னுக்கு ஈக்குவலாக நீங்கள் எல்லா விஷயமும் பண்ண முடியும், ஆனால் மென்னுக்கு ஈக்குவலாக உங்களோட ஹார்மோன்ஸை கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க டெஸ்டோஸ்டெரான்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குன்னா அதோட ஒர்க் வேறு, அது ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து பீக்கில் வச்சுக்கும். ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து கம்மி, ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது. நம்ம அதை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை அது தனத்தானே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான். பேசிக் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்தன் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ உடம்பேற்றி காமிக்கிறதுக்கோ உமன்ஸ் வந்து ஜிம் போனால் அர்த்தம் கிடையாது. இந்த பாடி பில்டர் ஆகிறாங்களே அவங்க இதுக்குன்னே வாழ்கிறவங்க, இதுக்குன்னே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து இதுக்குன்னே பண்ணுறவங்க, அவங்க கூட நீங்கள் சேர்க்கவே முடியாது. ஆனால் அதை பார்த்து என் பிள்ளைங்க அப்படி ஆயிரம்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் அந்த நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி அவங்க விடுற இன்டர்வியூஸை கேட்டு பாருங்கள், சிரிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் பேரண்ட்ஸ் வந்து இயர்லியாகவே உங்களோட வீட்டில் லேடிஸை நீங்கள் வந்து ஜிம்முக்கு நீங்கள் அனுப்புனா தான் 30-40 ஏஜுக்கு அப்புறம் அவங்க டெஃபிஷியன்சி ஃபேஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக இருப்பாங்க, யங்காக இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்னை கம்பேர் பண்ண உமனுக்கு வந்து ஃபிட்னஸ் அதிகமாக தேவைப்படுது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ண விடாதீங்க. கண்டிப்பாக போக சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஃபேஸ் பண்ண போகிறது உங்களோட பிள்ளைங்களாக தான் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த பர்சனலாக நம்ம உமன் மென் இதெல்லாம் தாண்டி செலிபிரிட்டிஸோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அவங்களோட ரொட்டீனே வந்து டோட்டலாக வேறு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப காமனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட் எடுக்கிறோம், ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் அவுட் பிளான் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிளான் எல்லாம் வந்து செலிபிரிட்டிஸுக்கு தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் சார் வருது? ஒரு ஆர்டினரி பர்சனுக்கும் ஒரு செலிபிரிட்டி ஒர்க் அவுட் பிளானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? செலிபிரிட்டிஸ் ஒர்க் அவுட் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு கோச் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லை இங்கே இருக்க கொடுக்குறேன் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன், காமனாக கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறேன், நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை கொடுக்கணும், அங்கேயும் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுக்கணும், டயர்டாகிடக்கூடாது. அதுக்கு தகுந்த தான் உங்கள் டயட்டையும் கொடுப்பேன், ஒர்க் அவுட்டையும் கொடுப்பேன். இப்போ அப்போ தான் ஒரு ரிசல்ட் வந்து லேட்டாக வரும், பட் உங்களோட கெரியரை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எந்த ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க? என்ன கேட்டால் வந்து சிம்பு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு ரீசெண்டில். லைஃப்பில் எல்லாமே சேஞ்சிக்கும் போது ஃபிசிக் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறது அது ஒரு நியூவான ஜேர்னியாக பார்ப்பாங்க. அதில் வந்து சிம்பு ஒரு இன்ஸ்பிரேஷனாக. அப்புறம் விக்ரம் சார் வந்து பண்ணுவார், சரத்குமார் சார் அவர் பாடி பில்டர், மிஸ்டர் சென்னை பண்ணவர், தமிழ்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் வந்து இன்னும் ஸ்டில் அப்படியே இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சார், அப்புறம் ஆர்யா, இப்போ இவங்களாம் வந்து யங்ஸ்டர்ஸ், அதை விட்டுருங்க. நான் பண்ண யங்ஸ்டர்ஸ் என்றைக்குமே இப்போ பீக்கில் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 35 வயசுக்கு அப்புறமேலே 40 வயசுக்கு அப்புறமேலே அதை ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களே, அதான் ரியல் ஃபிட்னஸ். 25 வயசில் 30 வயசில் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே அதை கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த 35 வயசுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணி, அந்த லைஃப் ஸ்டைலில் பேலன்ஸ் பண்ணி, கமிட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கொடுக்குற டைம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது உங்களோட ஃபிட்னஸ். இதை கம்பேர் பண்ணும்போது சூர்யா சார், சிம்பு சார், விக்ரம் சார், அப்புறம் வந்து சரத்குமார் சார், நான் இவங்கள பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயரு. வேறு யாருங்கிறது எனக்கு டக்குன்னு மைண்டில் வரல, இவங்க தான் மைண்டில் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு செலிபிரிட்டியை ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் யார் சூஸ் பண்ணுவீங்க? நான் பண்ணால் எனக்கு வந்து சூர்யா சாரை பண்ண ஒரு ஆசை. ஏன்னா அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை வந்து அந்த ஃபிட்னஸ்ங்கிறது தான். சூர்யா ஸ்டார்னாலே 6 பேக்கு, அந்த ஃபிசிக் தான், அந்த ஸ்மார்ட்னஸ் தான். ஸோ அவங்க கூட பார்க்கும்போது அவங்களோட நல்ல ஒரு ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கும். ரெண்டாவது படம்னா எனக்கு வந்து அஜித் சார். ஏன்னா அந்த அந்த மனிதர் வந்து எல்லாமே பேலன்ஸாக கொண்டு போனவர். அவர் அவ்வளோ ட்ராக்கில் எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணியும் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் எழுந்து நின்று படம் நடித்து டான்ஸ் ஆடி திரும்ப அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போயிருக்காருன்னா இட்ஸ் எ கிங். நிறைய பேர் ஈஸியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. அந்த ஃபீல்டுக்கு தான் பெரிய கஷ்டம். இப்போ நான் இருக்கிறேன், பாடி பில்டிங் பண்ணுறேன், ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல, ஓரளவு போகிறேன். திரும்ப அந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு திரும்ப வெளியே வந்து என்னோட பார்ட்டில் திரும்ப வரேன்னா முடியுமா? எவ்வளோ கஷ்டம் அது. ஆனால் அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா அஜித் சாருங்கும் போது அது ஒரு விஷயம், அது பெருமை. அவங்களே ஃபிட்னஸ் ஸ்டார்ட். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது நமக்கு கிடைக்கும். அப்புறம் விக்ரம் சார். ஸோ இவங்களாம் வந்து ஒரு சாய்ஸ். ஸோ ஃபியூச்சரில் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையா இருக்கும். நமக்கு வந்து மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்.
ஸோ இது மாதிரி ஆசை இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இதில் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லும் போது சிம்பு சாரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஜா ட்ராப்பிங்காக இருந்துச்சு. எல்லாருமே லைக் நம்ம மொத்த வீட்டுக்குள்ளே ஓடி 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 ஆமாம் எல்லாருமே வந்து இது சிம்புவா இது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்படி ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஜேர்னியில் எதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் சார்? டைட்டிங்க ஃபஸ்ட்டு, டைட்டிங், அப்புறம் ஸ்லீப்பு. டைட்டிங் ஸ்லீப் ஃபஸ்ட்டு. நல்லா டயட் எடுத்து தூங்கி பாருங்கள், அதே வெயிட் லாஸ் ஆகிடும். சத்தியமாக சொல்கிறேன், டைட்டிங் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லீப் பண்ணி பாருங்கள். தாட் ப்ராசஸ் குறைஞ்சாலே ஸ்லீப் வரீங்க, வெயிட் லாஸ் ஆகிடும், ஃபிட்னஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுதான் பெஸ்ட்டு பேசிக்காக பண்ணணும். இந்த இடத்துல தான் ஏன் ரீசெண்டாக நீங்கள் பாருங்கள் தமனா எடுத்துக்கோங்க, எப்படி இருக்காங்க. இதான் நான் அந்த எந்த படம், நான் பழைய படம் அப்போ பார்த்ததுலேருந்து சூர்யா கூட சார் அடித்த பார்த்ததுலேருந்து பையா படத்துலேருந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த நியூட்ரிஷன்ஸு, டெம்பிள் போகிறாங்க, மெடிடேஷன் தாட்ஸை கிளியராக வச்சுக்கிறாங்க, ஸ்லீப் கரெக்டாக தூங்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபிசிக் வந்துடுது. என்ன சொல்ல வரேன்னா ப்ராப்பர் டயட்டிங்கு, ப்ராப்பர் ஸ்லீப்பு, ப்ராப்பர் ஃபிட்னஸ், இது 3 இருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸி ரிசல்ட் வரும். ஸோ இதில் இந்த சுகர் கட் அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல சார், சுகர் கட் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு மோஸ்ட் காமன் விஷயம் என்னென்னா சுகர் கட் பண்ண ஆரம்பிச்சோன்னே கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது, என்னால் வந்து சுகர் கட்டே பண்ண முடியலன்றது. அது எப்படி அந்த ஃபேஸ் எப்படி கிராஸ் பண்ணி? சிம்பிள், பசி எடுத்தால் கிரேவிங் வருங்க. இப்போ நான் பசி எடுக்கல, அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு பசியை வந்துருச்சு, அவ்வளோதான். எனக்கு வந்து எந்த ஃபுட்டு வேணாலும் ஆசை வரும். கரெக்டாக? இப்போ சுகர் கட் பண்ணுறது எனக்கு கேட்டால் பெரிய ஸ்டூப்பிடான கான்செப்ட். சுகர் உடனே கட் பண்ணுறது. சுகர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் சுகர் ஆக்கணும், ஓகேங்களா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், அப்புறம் அதை ஸ்லோவாக குறைக்கணும். ஏன்னா உடம்புக்கு வந்து அந்த குளுக்கோஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து பழகிட்டீங்க. அப்போ அந்த டைமிங் ஆனாலே அது கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதை கட் பண்ணவும் என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி திங் எதுவுமே இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து டெய்லி பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு பைக்கில் நடந்து போனால் எப்படி போவீங்க? நடந்து போக முடியும், ஆனால் அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான மைண்ட் செட் வராது. அப்போ அந்த மைண்டுக்கு வந்து அது தெரியாது. அப்போது நீங்கள் ஸ்லோவாக கொடுக்க என்ன ஆகும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கும். எல்லாம் அடாப்டேஷன் தான். நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுனால தான் நம்மளே இங்கே நம்மளால் சர்வே பண்ண முடியுது. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனாலுமே அந்த அடாப்டேஷன் உடனே நம்ம பண்ண முடியாது. டக்குன்னு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேண்டாம் அந்த இடத்துக்கு வந்தோம், நீங்கள் ஓடிடலாமாங்கிற மாதிரி தோணும். அதே அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகும்? எதுவானா இருக்கலாம், அது என்ன ஆகும்னா ஸ்லோவாக பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி சுகரை டக்குன்னு ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்னா அந்த டைமிங்கில் அது என்ன கிடைக்குதுன்னே தெரியாது. அப்போது அந்த இடத்துல ரொம்ப பசி வந்துடும், படபடப்பாயிரும். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த சுகரை கட் பண்ணுற டைமில் நீங்கள் அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஸ்டீம்டு ஸ்ப்ரவுட்ஸு இல்லை ஏதாவது மல்டிகிரெயின் சாப்பிட்டு பாருங்கள். இது குடிக்கிறீங்களா, இது சுகர் இல்லாமல் குடிக்கும்போது அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஹெல்த்தி ஃப்ரூட்டோ இல்லை வந்து குடிச்சு முடிச்சோன்னே ஃப்ரூட்டோ இல்லை ஏதாவது பாயில்டு பீனட்ஸோ இல்லை பாயில்டு சன்னாவோ சாப்பிட்டு பாருங்கள். இது கூட மெர்ஜ் ஆகும்போது இந்த டைமிங் இது எடுத்துக்கும், எல்லாமே குளுக்கோஸ் டைமிங் எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபுட்டு மேலே கிராவிங் அதிகமாகுது. இந்த பசி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டயட் ஃபுட்டை உள்ளே கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த பசி இருக்கிறத நம்ம கரெக்டாக கொடுக்குறது ஃபுட்டை கொடுக்க என்ன ஆகும்னா பிரெயின் வந்து அதை மறந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஜங்க் ஃபுட்டை மறந்துடும். நீங்கள் ஃபுட்டை ஆல்ட்ரேட் பண்ணணும். அப்போ என்னன்னா ஒரு ஃபியூ மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட்டு மேலே தாட்டே போயிடும், அதை மறந்துடுவீங்க லிட்டரலாக. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபுட்டு மேலே வந்து டைமிங் மாறிச்சு, அது ஃபுட்டு வந்துருச்சா, இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ஜங்க் ஃபுட்டு போனீங்கன்னா ஸ்டொமக் எடுத்துக்காது, அசிடிட்டி ஆகும், ஏன்டா சாப்பிட்டுங்கிற போயிடும், டோட்டலாகவே அதை நீங்கள் வெறுத்துருவீங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் நீங்கள் போகணும் அப்படின்னா இது ப்ராப்பரான கோச் தான் நீங்கள் போகணும். ஸோ இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வந்திருக்கா சார்? ஜங்க் ஃபுட் பார்த்தோம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பார்த்து. இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே புரோட்டா சாப்பிட்டு பழக்கம், சரிங்களா? எனக்கு காம்படிஷன் முடிஞ்சால் புரோட்டா சாப்பிடணும் ஆகும் சார். வந்தோடனே சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு மறுநாளும் பாத்ரூம் போகும்போதும் நெஞ்செரிச்சலும் டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நீங்கள் பரோட்டாவே சாப்பிட்டது? சாப்பிட்ட மாதிரி ஆகுது. ஒரு நாள் சாப்பிட்டேன், முடிச்சுட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். ஐஸ்கிரீம் அப்படி தான் திடீர்னு எடுத்தேன், அது ஒரு மாதிரி பண்ணிச்சு, சுகர் ஏறிட்டு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதை டோட்டலாகவே என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் குட் ஃபுட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்டை மறந்துடுவீங்க. ஜங்க் ஃபுட் உள்ளே போனாலும் அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க, அதை பாடியை அக்செப்ட் பண்ணிக்காது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக ஃபுட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் எதையுமே கட் பண்ணாதீங்க. சடனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வேணால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்.